அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தாவீதில் இருந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்க முடியும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்க முடியும், ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்கள்ல அவரை குறித்து சொல்லும்போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்ற வேதத்தில் வாசிக்க முடியும். அநேகருடைய வியாதிகளை நீக்கினார், அநேகருடைய பாவங்களை மன்னித்தார், அநேகருக்கு விடுதலை கொடுத்தார், அநேகரை ஆசீர்வதித்தார். எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் ஜனங்களுக்கு செய்தார். அப்போ நன்மை இந்த உலகத்துக்கு உண்டானது, கிருபை மரத்திலிருந்து வருகிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப கிருபை தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து வருகிறது. இன்னொரு நன்மை இந்த உலகத்துல உண்டாகிற, இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதமும் அவன் பெற்றிருக்கிறவனா இருக்கணும், இந்த பூலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறவனா இருக்கணும். அப்பதான் அவன் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடியும். அநேக ரட்சிப்பை விட்டு அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பிலிருந்து விலகி சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைத்து ஒன்று கிடைக்காம இருக்கு. ஒன்று ரட்சிப்பு கிடைச்சது, ஆனால் அந்த உலகத்தில் எனக்கு நன்மை இல்லையே, எனக்கு சுகம் கிடைக்கலையே, எனக்கு விடுதலை கிடைக்கலையே, எனக்கு அற்புதம் நடக்கலையேன்னு சொல்லி அவர்கள் பின்மாறி போறாங்க. இன்னொன்று, எல்லா அந்த உலகத்தில் ஆசீர்வாதம் இருக்கு, எல்லா நன்மை இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு, ஆனால் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜனங்கள் விலகி போகிறார்கள். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இந்த ரெண்டு காரியங்களும் அவன் பெற்றிருக்கிறவனா இருக்கணும்னு சொன்னா, அவன் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கணும். இந்த இடத்துல வேதத்துல வாசிக்க முடியும், அதற்கு முந்தின வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களும் யாருக்கு கிடைக்கும்னா, கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் இந்த பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்றிருக்கிறீங்களா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் யாரை அபிஷேகித்திருக்கிறாரோ அந்த நபர் மேல நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அந்த தகப்பனே ராஜா, ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர கர்த்தர் உதவி செய்யுங்க. அன்றைய ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவீராக. அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளை நன்மை கிருபை பின்தொடரும் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளை தொடர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.